ஹலோ நண்பா. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டாமன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. விளாட தெரியாமல் விளாண்டா நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ் ஆகும், நான் லாஸ் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம எப்பவுமே ப்ராஃபிட்டில் இருக்கணும், சரிங்களா? எப்பவுமே லாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்கில் இருக்கும்போது உங்களுக்கு வித்ட்ரா ரீசார்ஜ் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக 100% நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட டாமனில் டீச்சர் இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் உடனே சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். அதர் லிங்க்கில் ப்ளே பண்ணும்போது வித்ட்ரா ரீசார்ஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக அந்த இஷ்யூ வரும். கம்ப்ளீட்டட் ஆகி பேங்க் அக்கௌண்ட் வராமல் இருக்கும், சரிங்களா? இல்லை ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகி அது மாதிரி இந்த சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிங்க்கில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அப்படியே வந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபோன் நம்பர், செட் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு 6 நம்பர், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே செட் பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குங்க, அதேமாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அக்ரியை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் நண்பா இருக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போகிறது வின்கோ, சரிங்களா? வின்கோ கிளிக் பண்ணிக்கோங்க. வின்கோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்டு, 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறது அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லைனா 30 செகண்டு, சரிங்களா? இன்றைக்கி வந்து என்ன ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது பழைய கான்செப்ட் தான். 0, 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்தால் நம்ம என்ன பெட் பண்ணணும், ஸ்மால் பெட் பண்ணணும். நம்ம வர ஆன்சர், சரிங்களா? 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்கு பெட் பண்ணணும், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே ஃபண்ட்ஸ் லெவலை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபண்ட்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன். இதுதான் நம்ம ஃபண்ட்ஸ் லெவல், சரிங்களா? பெரிய அமௌண்ட்டுக்கு இருக்குது, சின்ன அமௌண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் ப்ளே பண்ணுங்கள். அப்படி ஃபண்ட்ஸ் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ட்ரிக்ஸில் ஒரு 2 லெவல் இல்லை ஒரு 3 லெவல் லாஸ் ஆகி பொறுமையாக உட்காந்து ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? ஈஸியாக டெய்லியும் ப்ராஃபிட் எடுக்கலாம். நல்ல ட்ரிக்ஸ் தான், ஒருத்தான ட்ரிக்ஸ். நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி நிறைய ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? ட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற கடைசி 2 ப்ரைஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், சரிங்களா? ப்ரைஸ் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது நண்பர், சரிங்களா? ப்ரைஸ் நம்பர்னால் இந்த நம்பர் தான் ப்ரைஸ் நம்பர், ஓகேங்களா? இதே பீரியட் நம்பர்னால் இந்த நம்பர் தான் பீரியட் நம்பர். இந்த லாஸ்ட்டு 3 நம்பர், லாஸ்ட் 2 நம்பர், இல்லை லாஸ்ட் 1 நம்பர், இதுதான் பீரியட் நம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைன்பா. இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம், சரிங்களா? ரெண்டையும் கூட்டுங்க, சரிங்களா? கூட்டினா நமக்கு 4 வருதுங்களா? கடைசி நம்பர் என்ன நண்பா? 8, சரிங்களா? அப்போ 4ல் 8 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் 4, சரிங்களா? 4னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் பெட் பண்ணணும், சரிங்களா? 323க்கு ஸ்மால் பெட் பண்ணணும், சரிங்களா? நமக்கு ஒரு லெவல் லாஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 2 கூட்டினா 11, சரிங்களா? 11ல் 5 போச்சுன்னா 6ங்கிறது ஸோ பிக்கு, ஓகேங்களா? எப்போயும் ஃபண்ட்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வச்சு கண்டினியூவாக 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 24 ஹவர் கூட ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபண்ட்ஸ் லெவல் எப்போவுமே ஒரு 10 to 11 லெவல் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் அந்த லெவலுக்கு அமௌண்ட் வச்சு தான் ப்ளே பண்ணுறேன். எப்போவுமே அண்டர் 5 லெவல், ஒரு 6 லெவல் 7 லெவலுக்குள்ளே வின் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் போகலை அப்படின்ட்டு உங்களோட அமௌண்ட்டு பிளானை, அதாவது உங்கள் ஃபண்ட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லோ பண்ணிக்காதீங்க. 10னா 10, 11னா 11 வச்சு ப்ளே பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் அசால்ட்டாக 1000 ரூபா எடுக்கலாம், சரிங்களா? ஏதாவது மினிமம் அமௌண்ட்டே 1000 ரூபா எடுக்கலாம்னு சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 9 கூட்டினா 18 நண்பா, சரிங்களா? 18ல் 2 போச்சுன்னா ஆன்சர் 16 சிங்கிள் ஆக்கினா 7. ஸோ 7னா பிக்கு, ஓகேங்களா? என்ன வருதுன்னு தெரில, ஒரே நிமிஷம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. 7னா பிக்கு, ஓகேங்களா? நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் லாஸு. பாருங்கள், இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம், கூட்டினா 11. இந்த நம்பர் எடுத்துக்கிறோம், 11ல் 4 போச்சுன்னா 7, சரிங்களா? இப்போது நம்ம 7னா அதாவது 5 6 7 8 வர ஆன்சர் வந்ததுன்னா பிக்கு பெட் பண்ணணும். அப்போ நமக்கு 7 வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணணும், பிக்கு பெட் பண்ணணும், ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வின்னு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 2 கூட்டினா 7, 7ல் 5 போச்சுன்னா 7 5 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் 2, சரிங்களா? 2னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த 0 1 2 3 4 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட் பண்ணணும், சரிங்களா? அப்போது ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அப்போ என்ன பெட் பண்ணணும், ஸ்மால் பெட் பண்ணணும்.
327க்கு ஸ்மால் பெட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலு நமக்கு லாஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 5 கூட்டினா 13 சரிங்களா? 13ல் இந்த கடைசி நம்பரு 8, 13ல் 8 போச்சுன்னா 5. ஸோ பிக்கு சரிங்களா? 5ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா பிக்கு பெட் பண்ணணும், இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்மால் பெட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பெட் பண்ணணும்? பிக்கு பெட் பண்ணணும். சரிங்களா? கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து வின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள், 8 6 கூட்டினா 14, 14ல் 2 போச்சுன்னா 14, 14ல் 2 போச்சுன்னா ஆன்சர் 12. 12 சிங்கிள் ஆக்குங்க. 1 + 2 3, 3னா ஸ்மாலு. ஸோ இப்போ ஸ்மால் பெட் பண்ணணும். ஃபண்ட்ஸ் லெவலில் வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ரீசார்ஜ் வித்ட்ரா எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இனிமேல் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? பயப்பட வேண்டாம். ட்ரஸ்டடான அப்ளிகேஷன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ரன் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 6ல் 6 போச்சுன்னா 0. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? 6னா பிக்கு, 330க்கு பிக்கு பெட் பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பிக்கு வின்னு. சரிங்களா? ட்ரிக்ஸு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் ப்ளே பண்ண ட்ரிக்ஸ் தான். சரிங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெய்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் டே பார்ப்போம். டாடா பை பை, see you. அதுமாரி நண்பா, டெலிகிராம் சேனலும் நம்மளோட ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? டெலிகிராம் சேனலில் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுப்பேன். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.